எல்லோருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம வரப்போகிற புத்தாண்டுக்கு எப்படி ஒரு நல்ல தீர்மானங்கள் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். என்னென்ன நல்ல தீர்மானங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு சில யோசனைகளையும், தீர்மானங்கள் எடுத்ததுக்கப்புறம் அது எப்படி நம்ம கரெக்டாக கடைப்பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு சில குறிப்புகளையும், இந்த வருஷத்துக்கு நான் என்ன 2 தீர்மானங்கள் எடுத்திருக்கிறேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நல்ல புத்தாண்டு தீர்மானம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அதே நேரத்தில் அந்த தீர்மானம் நம்ம எதை எடுக்கிறோமோ அதை நம்மளால் கடைப்பிடிக்கக்கூடிய ப்ராக்டிக்கலான ஒரு தீர்மானமாகவும் அது இருக்கணும். முதல்ல நம்ம தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த தீர்மானம் எடுக்கணும், ஒய் அப்படின்ற அந்த கேள்விக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பதிலை வச்சுருந்தோம் அப்படின்னாக்க நம்ம அந்த தீர்மானத்தை அந்த வருஷம் ஃபுல்லாக நம்மளால் கடைப்பிடிக்கிறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். நம்ம ஏன் தீர்மானம் எடுக்கிறோன்றதில் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லைனா தான் நம்ம அந்த தீர்மானத்தையே நம்ம கடைப்பிடிக்காமல் கைவிட்டுருவோம். எனக்கு இந்த பலவீனங்கள்லாம் இருக்குது, இல்லை இந்த பாவங்கள்லாம் இருக்குது, இது என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை இது ஒரு சீர்குலைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது, அதனால் இதை நான் விடுறதுக்காக நான் இந்த தீர்மானத்தை எடுக்க போகிறேன். இல்லை எனக்கு நான் இன்னும் கடவுள்கிட்ட நெருங்கி போகணும், இன்னும் நான் மனமாற்றம் அடையிறதுக்கு இது தடையாக இருக்குது, அதனால் நான் இதை பட போகிறேன், இதை நான் விட போகிறேன், இதை நான் செய்ய போகிறேன். இல்லை என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய மனமாற்றத்துக்காக, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரணும், ஒரு தடை விலகணும் அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக எதுக்கு இந்த தீர்மானம் எடுக்கிறோன்றதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானத்தை நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு நோட்டில் எழுதி வைக்கணும், இல்லை ஏதாவது பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நம்ம தெரிகிற மாதிரி, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அதை நம்ம ஒட்டி வைக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம யாராவது ஒரு நபர்கிட்ட, நமக்கு நெருக்கமானவங்கக்கிட்ட நம்ம சொல்லணும். இப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்க ஒருவேளை இந்த தீர்மானத்தை பின்னாடி ஏதோ ஒரு தோய்வுனாலேயோ, இல்லை ஒரு சோம்பேறித்தனத்தினாலேயோ, இல்லை போராட்டங்கள், வருத்தங்கள்னால நம்ம அதை விடலான்னு நினைக்கும் போது இந்த மாதிரி நம்ம ஒட்டி வச்சுருக்கிறதோ, இல்லை நம்ம எழுதி வச்சுருக்கிறதோ யார்கிட்டயாவது சொல்லியிருந்தோன்னா நம்ம அதை விடாமல் கொஞ்சம் அதை நம்ம முன்னேறி முட்டி மோதி அந்த தீர்மானத்தை நம்ம நிறைவேற்றுறதுக்கு, கடைப்பிடிக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய அந்த தீர்மானத்தை நம்ம நிறைவேற்றணும், அதை கடைப்பிடிக்கணும் கடைசி வரைக்கும் அப்படின்னாக்க நம்மளுடைய ஆள் மனசில், நம்மளுடைய மனசாட்சிக்கு தெரியணும், இது கடவுளுடைய திருவுளம். இந்த வருஷம் கடவுள் என்ன இந்த தீர்மானத்தை எடுத்து என் வாழ்க்கையில் என்னுடைய முன்னேற்றத்துக்கு கடவுள் இந்த தீர்மானத்தை எடுக்க சொல்லி விரும்புகிறார் அப்படின்றத நம்ம மனசில் நம்பணும். அப்படின்றப்ப நம்ம அதை ஏனோ தானோன்னு எடுத்துட முடியாது. அதனால் நம்ம தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நற்கருணை சிற்றாலயத்துக்கு போய் நற்கருணை பேழைக்கு முன்னாடி, ஒரு நற்கருணை சிற்றாலயம் இல்லைன்னா கோயிலில் போய் நற்கருணை பேழைக்கு முன்னாடி முழங்கால் படிக்கிட்டு ஒரு ஜெபமாலையை முழுசாக நம்ம ஜெபிச்சுட்டு, அதுக்கப்புறம் அமைதியில் உட்காந்து ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள், இந்த வருஷம் எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, என்கிட்ட இந்த பலவீனங்கள் இருக்குது, நான் இந்த மாதிரி உறவுகளில் பிரச்சனைகள் என்னால் வருது, நான் இந்த வருஷம் எந்த தீர்மானம் எடுத்தால் நான் இன்னும் பரிசுத்தமாகி நான் பிறருக்கும் உங்களுக்கும் உகந்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், இன்னும் நான் மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் இன்னும் நான் என்னோடய அன்பில் எப்படி நான் வளர முடியும், நான் இன்னும் ஒரு நல்ல ஒரு தூய்மையான ஒரு பர்ஃபெக்டான வாழ்க்கை எப்படி வாழ முடியும், நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபமாலையை நற்கருணை பிரசன்னத்தில் ஜெபிச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து அவர்கிட்ட கேட்டுட்டு, நம்மளுடைய மனசு என்ன ஒரு பக்கமாக கடவுள் இழுக்கிறாரோ அதை நம்ம உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி ஜெபத்தில் இருந்து ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்தோம் அப்படின்னாக்க தான் நம்மளால் அந்த தீர்மானத்தை கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்க முடியும். நம்ம பாட்டுக்கும் ஏதோ யாரோ சொன்னாங்க, இல்லை ஏதோ வீடியோவில் பார்த்துட்டோம், இல்லை இந்த வீடியோவிலே வரக்கூடிய ஒரு சில யோசனைகளை வச்சுட்டு ஒரு வேகத்தில் நம்ம பாட்டும் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நம்ம எந்த முடிவையுமே எடுக்கவே கூடாது. எல்லாருடைய யோசனைகளையும் வாங்கிக்கிட்டு நற்கருணை பிரசன்னத்தில் போய் ஜெபமாலை ஜெபிச்சுட்டு மாதாக்கிட்டையும் ஆண்டவர்கிட்டையும் கேட்டு இந்த வருஷத்துக்கு நான் என்ன செய்கிறோன்னு சொல்லி நம்ம அவங்களோட விருப்பத்தை கேட்டு நம்ம நடக்கும்போது கடவுள் நம்ம அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு, அதை கடைப்பிடிக்கிறதுக்கு தேவையான அருளை நம்ம கொடுத்து அவர் உதவி செய்வார். அவருடைய உதவி இல்லாமல் நம்மளால் இந்த தீர்மானத்தை இந்த வருஷத்தில் நம்ம நிறைவேற்றவே முடியாது. அதனால் அவருடைய விருப்பத்தை கேட்டு அவருடைய அருளோடு சேர்ந்து நம்ம இந்த தீர்மானங்களை இந்த வருஷத்தில் எடுத்து அதை நம்ம கடைபிடிக்க முயற்சி செய்வோம். இப்போது நான் முதல்ல 2 தீர்மானங்கள் நான் என்ன இந்த வருஷத்துக்கு எடுத்திருக்கிறேன்றது தான் முதல்ல உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய 2 யோசனைகளாக இருக்க போகுது. அதோடு சேர்த்து ஒரு 5 யோசனைகள், மொத்தம் 7 தீர்மானங்கள் இந்த புத்தாண்டுக்கு என்ன எடுக்கலான்னு ஒரு யோசனை தான் கொடுக்குறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இதை ஜெபத்தில் எடுத்துகிட்டு போய் நற்கருணை ஆண்டவர் பிரசன்னத்தில் ஜெபமாலை ஜெபிச்சுட்டு இந்த வருஷம் நான் என்ன தீர்மானம் எடுக்கணுன்றதை நீங்கள் கடவுள்கிட்ட ஜெபிச்சு நீங்கள் முடிவெடுங்க.
நான் எடுத்திருக்கக்கூடிய முதல் தீர்மானம், இது நான் வந்து நற்கருணை பிரசன்னத்தில் ஜெபமாலையை ஜெபிச்சுட்டு கடவுள்கிட்ட பேசி அவர் என்னுடைய ஆள் மனசில் என்ன ஒரு உணர்த்துதல் கொடுத்தாரோ அதன்படி நான் எடுத்த முதல் தீர்மானம் என்ன அப்படின்னாக்க, இதை நான் 5 to 5 அப்படின்னு சொல்லுவேன். அதாவது நான் காலையில் 5 மணிக்கு, நான் எத்தனை மணிக்கு நைட்டு லேட்டாக படுத்தாலும், எவ்வளோ வேலைகள் இருந்தாலும், எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் 5 மணிக்கு நான் அலாரம் அடித்த உடனே நான் எந்திரிச்சு என்னுடைய ஷோல்டர் மேலே எந்திரிச்சதுக்கப்புறம் என் கால் தரையில் பட்டதுக்கப்புறம் உடனடியாக முட்டி போட்டு நான் முழு ஜெபமாலையும் ஜெபிக்க போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு எந்திரிச்ச உடனே ஜெபமாலை ஜெபிக்க பிடிக்கல, நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்கள் ஜெபிக்கணுன்ற மாதிரி உங்களுக்கு மனசுக்கு தோணுச்சுன்னா கூட, நீங்கள் எந்திரிச்ச உடனே சிலுவை அடையாளம் அச்சிஷ்ட சிலுவை போட்டு பிதாசுதன் போட்டுட்டு மூவலை ஜெபம் ஜெபிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். இந்த சேனல்லையே காலையில் சரியான நேரத்துக்கு நம்ம எப்படி எந்திரிக்கிறது, எந்திரிச்ச உடனே நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அந்த காலத்தில் செஞ்ச 2 விஷயம் என்ன அப்படின்றத பற்றி இந்த சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கு. உங்களுக்கு அந்த 2 விஷயங்களை உங்களால் செய்ய முடியுமா அப்படின்றத அந்த வீடியோவை பார்த்து முடிவு பண்ணி கடவுள் உங்களை அதை செய்கிறதுக்கு அழைக்கிறாரான்றதை நீங்கள் தெரிவு செஞ்சு இந்த வருஷம் ஃபுல்லாக அதை கடைப்பிடிக்கலாமா நீங்கள் முடிவு செய்யுங்க. இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து கிறிஸ்தவர்கள் காலையில் எந்திரிச்சோன்னே என்ன 2 விஷயம் முதல்ல செய்வாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சப்போ என்னுடைய வேலைகள் எல்லாம் நான் யோசித்து பார்த்து கடவுள்கிட்ட அதை நான் ஒப்பு கொடுத்தப்ப என் மனசில் நம்ம காலையில் 5க்கு எந்திரிச்சா தான் கரெக்டாக அதெல்லாம் செஞ்சு முடிக்க முடியுன்ற ஒரு உணர்த்துதல் வந்துச்சு. அது கடவுளிடம் வந்ததுன்ற அந்த விசுவாசத்தில் நான் வந்து காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுமாதிரி நீங்கள் உங்களுடைய பணிகள் உங்களுடைய வேலைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிச்சா கரெக்டாக ஜெபமாலை ஜெபிச்சுட்டு நம்ம வந்து வேலைக்கு போக முடியும் அப்படின்றத நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு, நம்ம ஏற்கனவே நான் சொன்ன அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு காலையில் எந்திரிச்சு அந்த 2 விஷயங்களையும் செஞ்சிட முடியுமா, இந்த வருஷம் நான் இதை செய்ய போகிறேன்னா அப்படின்றத நீங்கள் முடிவெடுங்க. நான் எடுத்திருக்க 2வது புத்தாண்டு தீர்மானம் என்ன அப்படின்னாக்க, காலையில் 5 மணிலேருந்து நான் எந்திரிச்சதுக்கப்புறம் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நான் எதையுமே சாப்பிட போகிறதில்ல, வெறும் தண்ணி மட்டும்தான் குடிக்க போகிறேன். ஏன்னா புனித பவுல் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 27வது வசனத்தில் அவர் குறிப்பிடுறது போல், மற்றவங்களுக்கு நான் நற்செய்தியை அறிவிச்சுட்டு நானே அதுக்கு தகுதி இல்லாதபடி நான் மாறிடாதபடி நான் என் உடலையே நான் வருத்தி அடக்கி கொள்கிறேன் அப்படின்னு புனித பவுல் கூறுறது போல், நான் மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஊழியத்தை கடவுளை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படின்னாக்க நான் என்னுடைய உடலினுடைய இச்சைகளை நான் அடக்கத்தில் வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காக காலையிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் 5 to 5 மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும், திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட போகிறதில்லன்றதை நான் முடிவெடுத்திருக்கேன். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னது போல் இதை நான் ஜெபத்திலேருந்து நான் கேட்டு ஆண்டோட விருப்பம் அப்படின்றத நல்லா உணர்ந்ததுக்கப்புறம் தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எடுக்கணும்னா நீங்களும் ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த முடிவெடுங்க. உபவாச ஜெபம் எவ்வளோ வல்லமையானது அப்படின்றத பற்றி இந்த சேனல்லே வீடியோ போடப்பட்டிருக்கு. அந்த வீடியோக்கான லிங்க்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. உபவாச ஜெபத்தின் வல்லமை அப்படின்னு சொல்லி, த பவர் ஆஃப் ஃபாஸ்டிங். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து உபவாச ஜெபத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம இந்த வருஷம் செய்யலாமா அப்படின்றத நீங்கள் முடிவெடுங்க. நான் ஒன்று மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், உபவாசம் இல்லாமல் மிகப்பெரிய மாற்றங்களை நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையிலையும் நம்மளுடைய தடைகளை, நம்மளுடைய உலக வாழ்க்கையிலையுமே தடைகள் ஏதாவது இருந்தாலும் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உபவாசன்ற ஒரு ஆயுதத்தை மட்டும் கையில் எடுத்துட்டோம், பரிகாரங்கள் பரித்தியாகங்களை நம்ம கையில் எடுத்துட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றங்களை இந்த புத்தாண்டில் நம்மளால் பார்க்க முடியும். அதனால் அந்த வீடியோவை பார்த்து இன்னும் அதிகமான விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் இந்த வருஷத்துக்கு நான் எடுத்திருக்கக்கூடிய 2 தீர்மானத்தை பற்றி பார்த்தோம். முதல்ல காலையில் அலாரம் அடித்த உடனே எந்திரிக்கிறது, பிதாசுதன் போட்டு மூவேளை ஜெபம் ஜெபிச்சுட்டு ஜெபமாலை ஜெபிக்கிறது. 2வது மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும், இந்த 5 நாள் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் காலையில் 5 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் சாப்பிடாமல் உபவாசம் இருக்கிறது. இந்த 2 தீர்மானங்களும் நம்ம உடலை வருத்தக்கூடிய விஷயங்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 3வது தீர்மானம் என்னன்னாக்கா ஸ்பிரிச்சுவல் ரீடிங், அதாவது ஆன்மீக வாசிப்பு இல்லை ஆவிக்குரிய புத்தகங்களை வாசிக்கிறது. இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக வேத வாசிப்பு பைபிள் வாசிக்கிறது ஒரு பகுதியாக இருக்கணும் தினமும். அதே நேரத்தில் புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு, புனிதர்களுடைய புத்தகங்களை பற்றி வாசிக்கிறதும் ஒரு பகுதியாக இருக்கணும். அப்படின்னாக்கா நம்ம காலையில் எந்திரிச்சு நம்ம ஜெபமாலை ஜெபிச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 15 நிமிஷம் ஒரு அதிகாரம் பைபிளையாவது நம்ம எடுத்து பொறுமையாக அதை வாசித்து நம்ம அதை தியானிக்கலாம்.
பைபிளை எப்படி நம்ம வாசித்து தியானிக்கணும் அப்படின்ற சரியான அந்த பாரம்பரியமான கத்தோலிக்க முறை என்ன, துறவிகள் அகஸ்தினார், அம்ப்ரோஸ், இப்படி பெரிய பெரிய புனிதர்கள், ஏன் புனித டோம்னிக் அவர்கள் கூட கடைப்பிடித்த கார்மெல் துறவிகள் கடைப்பிடிக்கக்கூடிய சரியான லெக்சியோ டிவினா அப்படின்ற பைபிளை எப்படி வாசித்து தியானிக்கணுன்ற அந்த முறையை தெரிஞ்சுக்கிறதுக்கு லெக்சியோ டிவினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை இந்த சேனல்லையே ஏற்கனவே போடப்பட்டிருக்கு. அந்த வீடியோக்கான லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி பைபிள் வாசிக்கணுன்றதை கற்றுக்கிட்டு டெய்லி காலையில் நம்ம ஜெபமாலை ஜெபிச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் பைபிள் வாசிக்கலாம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் வேறு ஏதாவது புத்தகங்கள், நம்ம கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வியை வாசிக்கலாம், இல்லை புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு, இல்லை புனிதர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி, அவங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள், எப்படி நம்ம கடவுள்கிட்ட இன்னும் நெருங்கி போகலாம், ஆன்மீக வாழ்க்கையினுடைய படிநிலைகள், இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஜெபமாலையின் ரகசியம், மாதாவோட காட்சிகளை பற்றின புத்தகங்கள், இந்த மாதிரியான புத்தகங்களை நம்ம வாசிக்கலாம். புத்தகங்களை நம்ம ஒரு வேளை வாங்க முடியலன்னா கூட நம்ம ஃபோனில் கூட டவுன்லோட் பண்ணி அதை நம்ம வாசிக்கலாம். உதாரணத்துக்கு கேத்தலிக் தமிழ்ன்ற அந்த இணையதளத்தை நம்ம விசிட் பண்ணோம் அப்படின்னாக்க அங்கே நிறையா புத்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதேமாதிரி அந்த கேத்தலிக் தமிழில் கூகுள் ப்ளேயில் நம்ம டவுன்லோட் பண்ணோன்னா கூட நிறையா தமிழ் புத்தகங்கள் இருக்குது. இங்கிலீஷ் புத்தகங்கள் வேணும்னாலும் அதுக்கும் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்க நிறைய இங்கிலீஷில் ஆங்கில புத்தகங்கள், நமக்கு ஆன்மீக வாசிப்புக்கு தேவையான புத்தகங்கள் பிடிஎஃபாக நம்ம மொபைலில் டவுன்லோட் பண்ணி நம்ம படிக்கலாம். ஆகவே கேத்தலிக் தமிழ் அப்படின்ற அந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கும், கேத்தலிக் தமிழினுடைய ஆப்புக்கான லிங்க்கும், அதே நேரத்தில் ஆங்கில புத்தகங்களை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் நம்ம மூணாவது நம்ம எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானமாக இருக்கும். இது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளோட வாழ்க்கையில் கொண்டு வரும். பைபிளை வாசிக்காமல் கிறிஸ்துவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, மாதாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, நம்மளை பற்றி, நம்மளுடைய விசுவாசத்தை பற்றி கேள்வி கேட்கும்போது நம்மளால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. கொஞ்ச நாளில் காலப்போக்கில் எது உலகம் நிறைய விஷயங்கள் சொல்லும், உடல் நிறைய விஷயங்கள் கேட்கும், சாத்தான் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய மனசில் நிறைய முணுமுறுக்கள் சாத்தான் கொடுத்துட்ருப்பான். இது எல்லாத்துலேயுமே எது சரின்னு நம்ம தேர்ந்தெடுக்க தெரியாமல் முழிச்சிட்ருக்கிறதுக்கு காரணம் அந்த பைபிளில் இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷமான ஞானத்தை நம்ம எடுத்து திறந்து பார்க்காததுனால தான். அதே போல் அந்த பைபிளை எப்படி வாழ்வாக்க முடியுமா, இதெல்லாம் நம்மளால் இதெல்லாம் இப்படி கூட நம்ம பார்த்து கடைப்பிடிக்கலாமா, இந்த அளவுக்கு உச்சக்கட்டமாக பரிசுத்தமாக வாழ்ந்துருக்குறாங்களா, நம்மளாலையும் வாழ முடியும், நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறும் அவங்க வாழ்க்கையில் அவங்க சந்தித்ததிலிருந்து அவங்க கற்றுக்கிட்ட ஞானங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா காலையில் பைபிள் வாசித்து ஆகணும். அதே நேரத்தில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி புனிதர்களுடைய ஞானத்தையும் நம்ம வாசித்து கற்றுக்கணும். இதை நம்ம வாசிக்கலை அப்படின்னாக்கா நம்மளுடைய அந்த உள்ளே இருக்கக்கூடிய தூய் ஆவியானவருடைய அந்த நெருப்பு அணைஞ்சு போயிடும். அதனால் இது வரைக்கும் நம்ம ஒரு வேளை வேதத்தை எடுத்து வாசித்ததே இல்லை எந்த ஒரு புத்தகமே நம்ம வாசித்ததே இல்லை அப்படின்னாக்க இந்த புத்தாண்டுலேருந்து முடிஞ்ச அளவு நம்ம பைபிளை ஒரு அதிகாரமாக தினமும் பொறுமையாக படித்து அதை நம்ம தியானித்து அதை ஒரு ஜெபமாக்கி நம்ம அந்த நாளை துவங்க முயற்சிப்போம். நம்ம மறந்துடவே கூடாது. இந்த மாதிரி பைபிளையும் படித்து புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்ததுனால மட்டும்தான் புனிதர்களே உருவாகிருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம தினமும் கையில் பைபிளை எடுத்துட்டோம் அப்படின்னாக்க, தினமும் புனிதர்களுடைய ஞானத்தை நம்ம படித்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்க, நம்மக்கிட்ட யார் கேள்வி கேட்டாலும், உலகம் எதை சொன்னாலும் நம்ம திரும்பி எதிர்த்து நிற்கிறதுக்கான நம்மளோட எல்லா குழப்பங்களுக்கு தேவையான பதில் நம்ம கையில் புத்தகத்தையும் பைபிளையும் எடுத்துட்டோம்னாலே நமக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம சரியான முடிவுகளை எடுக்க முடியும். நம்மளை வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி அதை நம்ம எந்த மனப்பான்மையில் பார்க்கணுன்ற எல்லா ஞானமுமே அந்த விவிலியத்தில் புதைஞ்சு கிடக்கு. நம்ம புனிதர்களுடைய வாழ்க்கையும் இந்த விவிலியத்தையும் கையில் எடுக்க இந்த புத்தாண்டுலையாவது நம்ம முயற்சி எடுப்போம். நம்ம எடுக்கக்கூடிய 4வது தீர்மானம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னாக்க பாவ சங்கீதனம். இந்த வரக்கூடிய புத்தாண்டுலையாவது நான் மாதத்துக்கு ஒரு முறையாவது குறைஞ்சபட்சம் எல்லா முதல் சனிக்கிழமைகள்லையும் நான் பாவ சங்கீதனம் செய்ய போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கலாம். முதல் சனிக்கிழமை பக்தி என்னென்னா, மாதா அவங்களோட இதயத்தில் 5 முட்கள் சூழ்ந்திருக்கு. அந்த முட்களை எடுக்கணும் அப்படின்னாக்க நம்ம தான் மாதாவுக்காக பாவ சங்கீதனம் செஞ்சு அந்த முதல் சனிக்கிழமை பக்தியை கடைபிடிக்கணும். முதல் சனிக்கிழமைகளில் என்னென்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க இந்த சேனல்லேயே இன்னொரு வீடியோ, முதல் சனிக்கிழமையை பற்றி ஒரு வீடியோ இருக்குது. அதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த முதல் சனிக்கிழமையை நம்ம கடைபிடிக்கிற வகையிலையாவது எல்லா மாதமும் ஒரு முதல் சனிக்கிழமையில் பாவ சங்கீதனம் செய்ய போகிறன்ற தீர்மானத்தை நம்ம எடுக்கும்போது
போன மாதம் நம்ம எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில், விசுவாச ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம முன்னேறி இருக்கிறோம், என்னென்ன தவறு செஞ்சுருக்கிறோம் அப்படின்றத நம்ம ஒரு சுய பரிசோதனை செய்ய, ஒரு ஆன்ம பரிசோதனை செய்ய நமக்கு இந்த ஒரு பழக்கம் உதவியாக இருக்கும். அதனால் அதே நேரத்தில் நமக்கு பாவசங்கீதம் போகிறதுக்கு தயக்கமாக இருந்துச்சுன்னா, பாவசங்கீதத்தில் ஒரு குருவானவருடைய மனசு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பற்றி இந்த சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கு. அந்த வீடியோக்கான லிங்க்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் பார்த்து நம்ம இந்த தயக்கங்களை தாண்டி, முதல்ல நம்ம பாவசங்கீதத்தினுடைய மகத்துவத்தையே நமக்கு தெரியாது. அதனால் பாவசங்கீதத்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்க, அது நம்மளுடைய ஆன்மாவில் என்ன ஒரு மாற்றம் கொண்டு வரும், பாவசங்கீதம் ஏன் நமக்கு முதல்ல அவசியம், நம்ம அதை மறந்தே போயிட்டோம், அதனுடைய மகத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த சேனலில் ஒரு வீடியோ போடப்பட்டிருக்கு. அந்த வீடியோக்கான லிங்க்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோக்களை நம்ம பார்த்து பாவசங்கீதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, ஒருவேளை கடவுள் நம்மளை அடுத்த வருஷத்தில் ஒரு ரெகுலரான ஒரு ரொட்டீன், ஒரு டைம் டேபிள் போட்டு மாதத்துக்கு ஒரு முறையாவது பாவசங்கீதம் செய்யக்கூடிய அந்த ஒரு பழக்க வழக்கத்துக்கு கடவுள் நம்மளை அழைக்கிறாரான்றதை நம்ம பார்க்குவோம். நம்ம எடுக்கக்கூடிய 5வது தீர்மானம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னாக்க, நற்கருணை சிற்றாலயத்துக்கு போய் நற்கருணை ஆண்டவரை சந்திக்கக்கூடிய பழக்கத்தை அடுத்த வருஷத்தில், வரக்கூடிய இந்த புது வருஷத்தில் நம்ம முயற்சிக்கலாம். இது வரைக்கும் நமக்கு போய் அந்த மாதிரி ஜெபிக்கக்கூடிய பழக்கமே இல்லை. எப்போயாச்சும் தோணுனா போகணும்னு தோணா, ஏதாவது கஷ்டம் வந்தால் போவோம். அப்படின்னா இந்த வருஷத்தில் ரெகுலராக நான் 1 மணி நேரம், எனக்கு நேரம் இருந்துச்சுன்னா, நமக்கு நேரம் இருந்துச்சுன்னா, ஒரு ஹோலி ஹவர் 1 மணி நேரம் நற்கருணை சந்திப்பினுடைய வல்லமையை பற்றி இந்த சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்து அந்த நற்கருணை சந்திப்பினுடைய வல்லமையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க, கொஞ்சம் நேரம், ஒரு 15 நிமிஷமா இல்லை ஒரு 10 நிமிஷம் நான் தினமும் போய் சந்திக்க போகிறேன். இல்லை நான் வாரத்துக்கு ஒரு முறை 1 மணி நேரம் நான் வந்து நற்கருணை ஆண்டவரோடு நான் செலவழிக்க போகிறேன். இந்த மாதிரி நற்கருணை சந்திப்பை நம்மளுடைய ஒரு வாழ்வினுடைய ஒரு பழக்கமாக இந்த புது வருஷத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம பண்ணக்கூடிய எல்லா பக்தி முயற்சிகளும், எடுக்கக்கூடிய எல்லா தீர்மானங்களுமே கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் இந்த நற்கருணை சந்திப்பில் வந்து நம்ம கஷ்டமே படாமல் உள்ளே போய் உட்காந்தா போதும், நம்மளுடைய பிரச்சனைகள், நம்மளுடைய பலவீனங்கள், நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையுமே அவருடைய அந்த பிரசன்னத்தில் உட்காரும்போது அதை நம்மளை அப்படியே உருக்கி, நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய பலவீனங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய பலனையும், நம்மளுடைய குழப்பங்களில் ஒரு தெளிவான மனசும், உள்ளே நம்ம குழப்பத்தோடையும் பாவத்தோடையும் பலவீனத்தோடையும் வருத்தத்தோடையும் பாரத்தோடையும் போனோன்னா, நம்ம அந்த நற்கருணை சந்திப்பில் ஆண்டவர் இயேசுவோட நம்ம பிரசன்னத்தில் அமர்ந்துட்டு நம்ம வெளியே வரும்போது, இது எல்லாத்தையும் விட்டு வெளியே தைரியத்தோடையும் தெம்போடையும் ஒரு தெளிவோடையும் மன உறுதியோடையும் மன அமைதி, இது எல்லாமே நம்மளால் வெளியே வரும்போது உணர முடியும். நம்ம இந்த எவ்வளோ நேரம் நம்ம அவரோட செலவழிக்கணும் அப்படின்றதையும், நம்ம அவருடைய பிரசன்னத்துக்கே போய் நம்ம இந்த புத்தாண்டு தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி, கடவுளை நீங்கள் எவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை செலவழிக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க, என்னுடைய இந்த வேலைங்க, என்னுடைய இந்த பணிகளுக்கு மத்தியில் உங்களோட நான் எவ்வளோ நேரம் இருக்கணும்னு விரும்புகிறீங்கன்றதை அவர்கிட்டயே கேட்டு நம்ம முடிவெடுப்போம். ஏன்னா அவருடைய விருப்பப்படி நம்ம முடிவெடுத்தோம் அப்படின்னாக்க, ஒரு 15 நிமிஷம்னாலும் 20 நிமிஷம்னாலும் 1 மணி நேரம்னாலும் அது அவர் விரும்புகிறார் அப்படின்னாக்க, நம்மளால் அதை தொடர்ந்து அந்த வருஷம் ஃபுல்லாக நம்மளால் செய்ய முடியும். அதனால் அவர்கிட்ட கேட்டு நம்ம இந்த முடிவெடுக்க முயற்சி செய்வோம். ஆனால் நம்ம போய் நற்கருணை அவர்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி, இந்த 1 மணி நேரம் நற்கருணை சந்திப்பினுடைய வல்லமை பற்றி தெரிஞ்சுக்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நற்கருணை சந்திப்பை நம்ம இந்த புத்தாண்டில் நம்ம துவங்கலாமா அப்படின்ற முடிவை ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டு நீங்கள் எடுக்கலாம். நம்ம எடுக்கக்கூடிய 6வது தீர்மானம் என்ன அப்படின்னாக்க, ஜெபமாலை. நம்ம மாதா நமக்கு கொடுத்தது 3 ஜெபமாலை நமக்கு தெரியும். 1214 புனித டோமினிக் கிட்ட கொடுத்தது 153 மணிகளை கொண்ட ஜெபமாலை. நம்ம ஒரு வேளை ஜெபமாலை ஜெபிக்கிற பழக்கமே இல்லை அப்படின்னாக்க, மேபி இந்த இந்த புத்தாண்டிலிருந்து தினமும் கண்டிப்பாக விடாமல் நான் காலையில் ஒரு ஜெபமாலை ஜெபிச்சுட்டு தான் என்னுடைய வேலைக்கு நான் போவேன், என்னுடைய வேலையை நான் தூங்குவேன், அந்த நாளையை தூங்குவேன்ற அந்த ஒரு முடிவை நம்ம எடுக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு ஜெபமாலை ஜெபிக்கிறோம் அப்படின்னா, சரி நான் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஜெபமாலை ஜெபிச்சுட்டு நான் தூங்க போவேன். நம்ம ஏற்கனவே 2 ஜெபிக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா, ஒரு 3வது ஜெபமாலையை நான் குடும்பத்தோடு சேர்ந்து குடும்பத்தையும் கூப்பிட்டு சாயந்தரம் ஒரு ஜெபமாலையை நான் ஜெபிக்க போகிறேன். இல்லை மத்தியானம் எனக்கு டைம் கிடைக்குது, லஞ்ச் பிரேக், ஏதோ ஒரு நேரத்தில் நான் கோயிலில் நிறுத்திட்டு நற்கருணை சிற்றாலயத்துக்கு போகும்போது அங்கே போய் ஒரு ஜெபமாலை ஜெபிச்சுட்டு நற்கருணை ஆண்டவர் பிரசன்னத்தில் நான் அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வர போகிறேன். ஏதோ ஒன்று நம்மளுடைய வசதிக்கு ஏற்றவாறு, நம்ம ஏற்கனவே 1 சொல்கிறோன்னா நம்ம 2 ஆக்கலாம், 2 3 ஆக்கலாம், 3 4 ஆக்கலாம். இந்த சேனல்லே நிறையா வீடியோக்கள் எப்படி நம்ம ஒரு நாளைக்கு 4 ஜெபமாலை நம்ம
வேலைகள் மத்தியில் ஜெபிக்க முடியுமா, அதை நம்ம எப்படி ஜெபிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு சில டிப்ஸ், ஒரு சில குறிப்புகளும், ஜெபமாலை ஜெபிக்கும் போது கவன சிதறல்களை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றத பற்றியும் ஒரு வீடியோ. அதே நேரத்தில் நம்ம ஏன் 3 ஜெபமாலை ஜெபிக்கணும், ஏன் ஜெபமாலை நமக்கு வேலை செய்ய மாட்டேங்குது, ஏதோ வாயில் சொல்கிற மாதிரி இருக்குது, அதுக்கான காரணத்தை பற்றியும் ஒரு வீடியோவும் போடப்பட்டிருக்கு இந்த சேனல்லே. இந்த வீடியோக்களை எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம ஜெபமாலையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, ஜெபமாலை ஒரு நாளைக்கு 4 ஜெபமாலை அல்லது குறைஞ்சபட்சம் 3 ஜெபமாலை ஜெபிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் எல்லாம் வருதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஒரு சரியான முடிவை நற்கருணை பிரசன்னத்தில் அமர்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு, இந்த புத்தாண்டில் நான் எத்தனை ஜெபமாலை நீங்கள் ஜெபிக்கணும்னு விரும்புகிறீங்க, அதை நான் எந்த நேரத்தில் ஜெபிக்கணும், எனக்கு இவ்வளோ வேலைகள் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபிச்சு, சில நேரங்களில் நம்ம குடும்பமாக சேர்ந்து நம்ம குடும்ப ஜெபமாலை ஜெபிக்கலாம் அப்படின்ற தீர்மானத்தை கூட இந்த வருஷத்தில், புது வருஷத்தில் நம்ம எடுக்கலாம். ஒருவேளை நம்ம குடும்பம் ஜெபிக்காது நேரம் சுத்தமாக இல்லைன்னா, குறைஞ்சபட்சம் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமாவது ஈவினிங்ஸில் சாயங்கால நேரத்தில் நம்ம குடும்ப ஜெபமாலை ஜெபிக்கலாம். இல்லை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஜெபிக்கலாம். அந்த மாதிரி இல்லை வாரத்துக்கு ஒரு 3 நாள் நம்ம ஒரு நாள் நம்ம தேர்வு செஞ்சு அந்த நாட்களில் நம்ம குடும்ப ஜெபமாலையை ஜெபிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட நம்ம முடிவு எடுக்கலாம். குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீ டெய்லி காலையில் 10 அருள் இந்த மாதிரி ஜெபம் மட்டும் சொல்லுன்னு கூட நம்ம குழந்தைங்களுக்கு கூட இந்த ஜெபமாலையை சொல்லக்கூடிய அந்த பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு இதை கொண்டு வரலாம். நம்ம எடுக்கக்கூடிய 7வது தீர்மானம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னாக்க, திருப்பலியை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக நம்ம போய் காண முயற்சிக்கிறோம் அப்படின்றத நம்ம சீர்தூக்கி பார்க்கலாம். நம்ம ஒரு வேளை ஞாயிற்றுக்கிழமைகள் மட்டுமே திருப்பலிக்கு போகிறோம் அப்படின்னா, இந்த புத்தாண்டில் கடவுள் நம்மளை மேபி நம்ம சனிக்கிழமைகளையும் மாதாவுக்காக நான் இனிமேல் எல்லா சனிக்கிழமைகளும் இந்த புத்தாண்டில் நான் திருப்பலிக்கு நான் போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு முடிவு எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க வாரத்தில் 3 நாள் நான் புதன்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி நமக்கு எப்போ வசதியாக இருக்கோ அந்த நேரங்களில் நம்ம திருப்பலிக்கு போக முயற்சிக்கலாம். சாயங்காலம் போக முடியலன்னா காலையில் போகலாம், இல்லை காலையில் போக முடியலன்னா சாயங்காலம் போகலாம். இந்த மாதிரி திருப்பலியை நான் தினமும் போகிறதுக்கு முயற்சிக்க போகிறேன் இந்த புத்தாண்டு முழுசும் அப்படின்னு ஒரு நாள் கூட நான் விடாமல் டெய்லி திருப்பலிக்கு நான் மாசுக்கு போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு தீர்மானத்தை கூட இந்த புத்தாண்டில் நம்ம எடுக்கலாம். இது நம்ம நமக்காக செய்யலைனாலும் நம்மளுடைய குழந்தைகளுக்காகவாது அவங்கள பக்தியில் வளர்த்தணும் அப்படின்றதுக்காக, நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றதுக்காகவாது நம்ம இந்த மாதிரி தீர்மானங்களை எடுக்கலாம். உதாரணத்துக்கு சிற்றாலயத்துக்கு நம்ம குழந்தைங்களை நற்கருணை சிற்றாலயத்துக்கு ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் கூட்டிகிட்டு போகலாம். குழந்தைகளை ஆண்டவரிடம் கூட்டிகிட்டு போகணும், நற்கருணை சந்திப்பு நம்ம பழக்கத்தை அவங்கக்கிட்ட உண்டு பண்ணணும், அந்த ஒரு பழக்கத்துக்கு அவங்க கொண்டு வரணும் சின்ன வயசுலேருந்தே அப்படின்றத பற்றியும் இந்த சேனலில் வீடியோ போடப்பட்டிருக்கு. அந்த வீடியோக்கான லிங்க்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த புத்தாண்டுலேருந்து நான் என் குழந்தைய நான் நற்கருணை சந்திப்பு கூட்டிகிட்டு போக போகிறேன், திருப்பலி கூட்டிகிட்டு போக போகிறேன். அவங்களுக்கு நான் ஒரு 10 அருள் இந்த மாதிரியாவது தினமும் ஜெபிக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம உண்டு பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியான தீர்மானங்களை நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்ம அவங்கக்கிட்ட சொல்லி வலியுறுத்தி நம்ம அவங்களையும் எடுக்க சொல்லி நம்ம அவங்கள வழி நடத்தலாம். இந்த தீர்மானங்கள் இத்தனையும் நம்ம ஏன் எடுக்கணும், இதில் நம்ம எதை எடுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே ஏன் நம்ம நற்கருணை ஆண்டவர் முன்னாடி போய் அவருடைய பிரசன்னத்தில் செய்ய சொல்கிறோம் அப்படின்னாக்க, இது முதல்ல நம்மளுடைய தாழ்ச்சியை வெளிப்படுத்துது. ஏன்னா நான் ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன், நான் தினமும் ஜெபமாலை ஜெபிக்க போகிறேன், நான் பண்ண போகிறேன், நான் போகிறேன்னு நம்ம முடிவு எடுத்ததுனால தான் இத்தனை வருஷங்களாக நம்மளால் அந்த தீர்மானத்தை நம்மளால் நிறைவேற்ற முடியல, அதை கடைப்பிடிக்க முடியல. நம்ம அதை நற்கருணை ஆண்டவர் முன்னாடி போய் அமைதியில் நான் எத்தனை செய்யணுன்றதை நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய விருப்பத்தை கேட்டு நம்ம செய்யும்போது கடவுள் நம்ம கூட இருப்பார், நமக்கு தேவையான அந்த அருளை கொடுத்து உதவியும் செய்வார். அதனால தான் நம்ம நற்கருணை சிற்றாலயத்துக்கு போய் இப்போ இந்த 7ஐயுமே நம்ம செய்யணுன்ற முடிவை நம்ம ஒரு வேளை எடுக்கிறோம் அப்படின்னாக்க, முதல்ல நம்ம அந்த நற்கருணை சிற்றாலயத்துக்கு ஒரு பேப்பர் பென் எடுத்துகிட்டு போய் நம்ம அதை பொறுமையாக நம்மளுடைய நாளை நம்ம தயார் பண்ணணும். ஒரு டைம் டேபிள், ஒரு ரொட்டீன் போட்டு நான் எத்தனை மணிக்கு எந்திரிக்க போகிறேன், எந்தெந்த நேரத்தில் எதை செய்ய போகிறேன், எத்தனை மணிக்கு நான் தூங்க போகிறேன் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம அந்த கால அட்டவணையை போட்டு அந்த ரொட்டீனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய தீர்மானத்தை நம்ம சரியாக செய்ய முடியும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், மனசோர்வுகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும், வேலைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், சவால்கள் வந்தாலும், இந்த போட்டிருக்கக்கூடிய இந்த கால அட்டவணை டைம் டேபிளை நான் கண்டிப்பாக பின்பற்றி எடுக்கக்கூடிய இந்த தீர்மானங்களை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் அப்படின்ற அந்த ஒரு முடிவோட ஆண்டவருடைய துணையும் உதவியும் தாழ்ச்சியோடு கேட்டு நம்ம இந்த தீர்மானங்களை நம்மளுடைய புத்தாண்டில்
பின்பற்ற முயற்சிப்போம். இந்த 7 தீர்மானத்தில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லா 7ஐயுமே கடைபிடிக்க முயற்சிப்போம். இல்லை கடவுள் நம்மக்கிட்ட ஜெபிச்சு நமக்கு ஒரு சில தீர்மானங்களை மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்றத நம்ம மனசில் கொடுக்குறாரு, அதுதான் நம்மளால் முடியும் அப்படின்னாக்க அந்த ஒரு சில குறிப்பிட்ட தீர்மானங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து அடுத்த வருஷம் ஃபுல்லாக நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னாக்க நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள், நோய்கள், குழப்பங்கள், பலவீனங்கள், அடிமைத்தனங்கள், எல்லா முன்னேற்றத்துக்கான தடைகள் எல்லாத்துலேருந்தும் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னாக்க இந்த 7 தீர்மானங்களுமே ரொம்ப வல்லமையானது. இந்த 7ஐயுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சிப்போம். அதை நம்ம செய்ய முடியல அப்படின்னாக்க நம்ம ஜெபத்தில் கேட்டு கடவுள் எதை நம்ம செய்ய சொல்லி அழைக்கிறாரோ அந்த தீர்மானங்களை எடுத்து அந்த தீர்மானங்களை நம்ம விடாமல் நம்ம அதை பின்பற்றணும் அப்படின்றதுக்காக சரியான ஒரு கால அட்டவணை, ஒவ்வொரு நாளும் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்ற அந்த டைம் டேபிளை போட்டு நம்ம இந்த தீர்மானங்களை பின்பற்ற முயற்சிப்போம். இந்த வருகின்ற புத்தாண்டு நமக்கு ஒரு வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு புத்தாண்டாய் அமையட்டும். ஆமேன்.